இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் ஜூலை 22 வரை பெட்ரோலை இறக்குமதி செய்ய முடியாது என பிரதமரின் தலைமை அதிகாரி சாகல ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் நிதி இருந்தாலும் பெட்ரோல் இறக்குமதியை அணுக முடியாது என்று அவர் இதன்போது கூறியுள்ளார். இதன் மூலமாக ஜூலை 22 வரை நாட்டிற்குள் பெட்ரோலை இறக்குமதி செய்ய முடியாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஆக குறைந்த பேருந்து கட்டணம் 32 ரூபாவிலிருந்து 40 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய கட்டணங்கள் யாவும் 22% அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கை முழுவதும் தனியார் பேருந்து பயணிகள் நேற்று முன்தினம் முதல் முழுமையாக முடக்குவதாக அறிவித்திருந்தது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஐஓசி நிறுவனத்திடம் இருந்து 7500 மெட்ரிக் டன் டீசலை கொள்வனவு செய்ய அரசாங்கம் சற்று முன்னர் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது அதிகரித்துள்ள எரிபொருள் நெருக்கடி நிலைமை காரணமாக பல்வேறு நாடுகளிடம் இருந்தும் எரிபொருளை பெற்றுக்கொள்வது பற்றிய பேச்சுவார்த்தைகளும் உலக நாடுகளுடனான பயணங்களும் அதிகரித்துள்ளது. இருந்தும் எவரிடமும் இருந்து சாதகமான பதில்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை. இதன் மூலமாக ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் மற்றும் கோட்டபய ராஜபக்ஷ ஆகியோர் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எரிபொருள் குறித்த கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை சரி செய்ய ஜூலை 10 வரை எரிபொருள் விநியோகத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரமே எரிபொருள் என்றவாறு விநியோக சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டாலும் தற்சமயம் அரசின் அத்தியாவசிய சேவைகளுக்கே வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு வார காலத்திற்கு மாத்திரமே பயன்படுத்தும் அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் அதற்குள் எரிபொருள் பிரச்சினை தீர்க்காவிட்டால் 15 மணித்தியாலங்களாக மின் துண்டிப்பு அதிகரிக்கும் என மின்சார சபை சற்று முன்னர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக சகல அத்தியாவசிய சேவைகளும் முடங்குவதை தவிர்க்கும் முகமாக அரசு பல வழிகளில் எரிபொருள் பெறுவதற்கான வேலை திட்டங்களில் ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வளம் இலங்கையில் இருப்பதாக அகழ்வாராய்ச்சிகளில் ஈடுபட தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தற்போதைய நெருக்கடி நிலைமையை தற்காலிகமாக சமாளிக்கும் பொருட்டு லங்கா ஐஓசி நிறுவனத்திடம் இருந்து 7500 மெட்ரிக் டன் டீசலை கொள்வனவு செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அதற்கான பண பரிமாற்றமும் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றது. இவ்வாறு பெற்றுக் கொள்ளப்படும் குறித்த டீசல் இருப்புகளை அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நாட்டின் டீசல் பிரச்சினைகளும் ஓரளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பணவீக்கத்தை தடுப்பதற்காக அடுத்த ஆண்டு தொடக்கம் பணம் அச்சிடுவது நிறுத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு அதிகளவான பணம் அச்சிடப்பட்டதால் பணவீக்கம் மேலும் மேலும் அதிகரித்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக பொருட்களுக்கான தட்டுப்பாடும் அதிகரித்துள்ளதால் இலங்கையில் பாரிய பணவீக்கம் தற்போது தலை தூக்க ஆரம்பித்துள்ளது. இதன் மூலமாக வருகின்ற வருடம் முழுவதும் பணம் அச்சிடுவது முற்றாக நிறுத்தப்படும் எனவும் பிரதமர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் நாளைய நாளுக்கான மின் துண்டிப்பு நேரத்தை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியினால் ஏற்பட்டுள்ள மின் துண்டிப்பு மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் நாளைய தினம் 3 மணி நேர மின் துண்டிப்பு இடம்பெற உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. லங்கா ஐஓசி நிறுவனத்தின் எரிபொருளை விநியோகிக்கும் சகல தாங்கி ஊர்திகளையும் இன்றைய தினம் சேவைக்கு அழைத்து அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இன்றைய தினம் எரிபொருளை விநியோகிக்க முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இதேவேளை கட்டாருக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள மின்சக்தி அமைச்சர் காஞ்சின விஜயசேகர அந்த நாட்டின் வணிக மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ஷேக் முகமது பின் ஹமாட்டை சந்தித்துள்ளார். மேலும் இலங்கையின் எரிசக்தி துறை மற்றும் சில துறைகளில் முதலீடு செய்வது தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் இந்தியாவில் இருந்து 2 டீசல் கப்பல்களும் 2 பெட்ரோல் கப்பல்களும் ஜூலை மாதம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த 4 எரிபொருள் கப்பல்களையும் இலங்கைக்கு கொண்டு வருவது குறித்து இலங்கை மற்றும் இந்திய அரசுகள் கலந்துரையாடி வருவதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டு வருகின்றது. இதன் மூலமாக இலங்கையில் பாரிய எரிபொருள் பிரச்சினை தீரும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியாகியுள்ளது. 22வது திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த சட்டம் மூலம் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவினால் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.